இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டேஸ்டியான எம்மியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இப்போ என்ன எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஃபிஷ் ஃப்ரையா, இல்லை பொட்டேட்டோ ஃப்ரையா, இல்லை வாழைக்காய் ஃப்ரையா அப்படி பார்க்குறீங்களா? எதுவுமே இல்லை. இது வந்து இட்லி ஃப்ரை. ஆமாங்க, வீட்டில் காலையில் பண்ண இட்லி கொஞ்சம் மிஞ்சி இருந்தது. அதனால் நான் ஈவினிங் அதை வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி இதை கொஞ்சம் நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான க்ரன்ச்சியான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி. இதுக்கு முன்னாடி இது யாராவது ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னா எப்படி இருந்ததுன்னு என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ரொம்ப நேரம் வேகணும்லாம் அவசியம் இல்லை. இதுக்கு எதுவும் மசாலா ஆட் பண்ணணும் எதுவுமே இல்லை. அந்த இட்லி அப்படியே இந்த ஷேப்பில் மட்டும் கட் பண்ணி நீங்கள் வந்து எண்ணெயில் பொரிச்சா போதும். பொரிக்கிறதுமே கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் அப்படிலாம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி இட்லி நல்லா குக்குடானதாக தான் இருக்குது. நம்ம வந்து அந்த க்ரன்ச்சினஸ் வர்றதுக்காக மட்டும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ஃப்ளேமில் வச்சு எடுத்தால் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக சிம்பிளாக குயிக்கான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.